நம்ம கிராமத்து ஸ்டைலில் ருசியான டேஸ்ட் அள்ளக்கூடிய மத்தி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ருசியான டேஸ்ட் அள்ளக்கூடிய மத்தி மீன் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கங்க, பட் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதை நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நான் அந்த பெரிய வெங்காயத்தை உதலையாக கொஞ்சம் நச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா திக்னஸ் கொடுக்கும். நான் ஒரு நேரத்துக்கு குழம்புக்கு தேவையான அளவு தான் நான் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயத்தை நச்சு வச்சாச்சு. இப்போ அதோட வெள்ளைப்பூடையும் எடுத்து வச்சு நச்சு வச்சுக்கலாம். நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு நச்சிட்ருக்கேன், ஸோ அதனால தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது அதில் நச்சு வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்றலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நான் புது சட்டிங்கிறதுனால சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆயில் போட்டு தாளிக்கும் போது வெடிச்சிடும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஸோ கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டும் போட்டு லேசாக பொரிய விட்டுறலாம். இப்போ அதில் நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ கிண்டி விட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்திருக்கேன், டேஸ்ட்டுக்காக ஒரு 5-6 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம மண் சட்டியில் சமைச்சா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், வதங்குறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் அள்ளும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கிண்டி விட்டுறலாம். நீங்கள் லேசாக சால்ட்டு போட்டால் கூட சீக்கிரமாக வதங்கிடும், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். இப்போ அதை கிண்டி விட்டுறலாம். நல்லா வதங்கணும், வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இது ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம். நான் நல்லா கசிஞ்ச பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு நேரத்துக்கு தான் குழம்பு வைக்க போகிறேன், ஸோ அதனால் நான் 3 கசிஞ்ச தக்காளியாக 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டு வதங்க விட்டுறலாம்.
இப்போ இதை மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் வதங்க விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த கரண்டியால் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சிச்சுன்னா தான் நல்லா உங்களுக்கு குழம்பு திக்னஸ் கொடுக்கும். இல்லாட்டினா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு.